அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். நாளைய தினம் வெள்ளிக்கிழமை 11/4/2025 பங்குனி உத்திர திருநாள். நாளைய தினம் முருகப்பெருமானுக்கு நாம் ஏற்ற வேண்டிய மிக முக்கியமான தீப வழிபாடு என்ன அப்படிங்கிறத நான் 2 நாட்களுக்கு முன்பே நம்ம சேனலில் கொடுத்துருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான 6 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நேற்று நான் நம்ம சேனலில் ஒரு பதிவாக கொடுத்துருந்தேன். ஆனால் நிறைய பேர் அதை பார்க்கவே இல்லை. ஸோ பார்க்காதவங்க அதை பார்த்து பயனடைங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சொல்லக்கூடிய பொருட்களில் உங்களால் எந்த பொருள் வாங்கி வைக்க முடியுமோ அந்த ஒரு பொருளை வாங்கி உங்கள் பூஜை அறையில் வையுங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடிய அனைத்துமே நாளைய தினத்தில் நம்ம வாங்கும்பொழுது நிச்சயமாக ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். வாழ்க்கையில் மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். திருமண வரம் அப்படிங்கிறது கைகூடும். தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். நான் சில பொருட்களை இங்கே உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதில் ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் வாங்கி வச்சாலுமே உங்கள் குடும்பத்திற்கு நன்மை நடக்குங்க. இப்போ வாங்க என்னென்ன பொருள் அப்படிங்கிறத இப்போ ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். முதல் முக்கியமான பொருள் நம்ம வாங்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் குங்குமம், அதுக்கப்புறம் ஒரு மஞ்சள் கயிறு. நிறைய பேர் உங்கள் வீட்டில் இதை நீங்கள் புதுசாக வச்சுருந்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் பூஜை செய்யும்போது, ஏன்னா வெள்ளிக்கிழமை பொதுவாகவே நம்ம வீடுகளில் பூஜை செய்வோம். நாளைக்கு நீங்கள் பூஜை செய்யும்போது இந்த மஞ்சள் குங்குமமும் இந்த மஞ்சள் கயிறையும் நீங்கள் வைங்க. உங்கள் வீட்டில் யாருக்காவது திருமணம் நடைபெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிக்கிட்டு நீங்கள் இந்த மஞ்சள் குங்குமம் இந்த மஞ்சள் கயிறு 3 சேர்ந்தே இப்போ கடைகளில் விற்கிது. அதை மட்டும் நீங்கள் வாங்கி வைக்கலாம். கூடவே நாளைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால வாசனை நிறைந்த வெள்ளை மலர்களை நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு அணிவிக்கலாம். வெள்ளிக்கிழமை நம்ம உப்பு வாங்குவோம், மஞ்சள் வாங்குவோம், இதெல்லாம் நம்ம வாரம் வாங்கிறது தான். இப்போ நான் அதை பற்றியெல்லாம் சொல்ல போகிறதில்ல. நாளைக்கு அந்த திதிக்குரிய அந்த நாளுக்குரிய சிறப்பான சில பொருள்களை தான் இந்த பதிவில் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். இந்த மஞ்சள் குங்குமத்தை நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் யாருக்காவது திருமணம் ஆக போகுது அப்படின்னா அந்த பெண்ணுக்கோ அல்லது உங்கள் பெண்ணுக்கோ நீங்கள் இதை கொடுக்கலாம் திருமணம் நிச்சயத்த பிறகு. அது மாதிரி இந்த மஞ்சள் கயிறையும் அவங்களுக்காக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லை திருமணம்லாம் கை கூடலை, பட் இருந்தாலும் சுமங்கலிகள் இதை வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வைக்கலாம். நீங்களே இதை தாலி மாற்றும் போது, தாலி கயிறு மாற்றும் போது நீங்களே இதை பயன்படுத்திக்கவும் செய்யலாம். இரண்டாவது முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகம் பார்க்கும் கண்ணாடி. இது யார் வீட்டில் இல்லையோ, பூஜை ரூமில் இந்த பொருள் இல்லையோ அவங்க இதை வாங்கலாம். பொதுவாகவே கண்ணாடி அப்படிங்கிறது நம்ம பூஜை அறையில் ஒவ்வொருத்தவங்களோட பூஜை அறையிலையும் இருக்கணும். இதற்கு எதிர்த்தாப்பில் நம்ம சில்லற காசுகள்லாம் ஒரு கிண்ணத்தில், அதுவும் வெள்ளி கிண்ணத்தில் போட்டு நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா ஏதாவது மங்கள பொருட்கள் இந்த கண்ணாடியில் தெரிகிற மாதிரி உங்கள் பூஜை அறையில் நீங்கள் வைக்கலாம். சில பேர் விளக்கு எரியுதில்ல, அதற்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் செவ்வத்தில் இந்த கண்ணாடியை மாட்டியிருப்பாங்க. எந்த ஒரு பூஜை செய்தாலுமே நிறைவாக நம்ம ஆரத்திலாம் காமிச்சதுக்கப்புறம் அந்த தெய்வத்தோட திருமுகத்தை இந்த கண்ணாடியில் நம்ம காமிக்கணுமா. அப்படி காமிச்சாதான் அந்த பூஜை நிறைவடையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக லக்ஷ்மி குபேர பூஜையெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் இந்த கண்ணாடியில் அவங்களுடைய முகம் பூவெல்லாம் போட்டு நம்ம அலங்காரம் செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை அந்த கண்ணாடியில் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். மற்றும் நம்ம கேட்கக்கூடிய அனைத்தையும் அவங்க வாரி வழங்குவாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஸோ இந்த பொருள் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நாளைக்கு புதிதாக ஒரு சின்ன கண்ணாடியாவது வாங்கி உங்கள் பூஜை அறையில் வையுங்க. நீங்கள் பூஜை செஞ்சதுக்கப்புறம் முருகனுடைய சிலையோ அல்லது படமோ இந்த கண்ணாடியில் தெரிகிற மாதிரி நாளைக்கு நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வைங்க. அடுத்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்குங்க. இந்த சுக்கை பற்றி நம்மளுடைய சேனலில் எத்தனை பதிவுகள் நம்ம போட்டிருக்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் இந்த சுக்கு. அதுவும் ரொம்ப ஒருத்தவங்க சோம்பேறித்தனமாக வாழ்க்கையில் எந்தவித முயற்சியும் எடுக்காமல் அப்படியே இருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவர்களுக்கு இந்த சுக்கு வழிபாடு செய்து அவங்களுக்கு அந்த சுக்கு தாயத்து கட்டும் பொழுது நிச்சயமாக அவங்க மற்றவங்க ஆச்சரியப்படுற வகையில் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவார்கள். இந்த சுக்கை நாளைக்கு நீங்கள் தீபம் ஏற்றும்போது இந்த சுக்கு பொடி தீபத்தில் போடலாம். அல்லது சுக்கை ஒரு துண்டு எடுத்து நீங்கள் தூரம்பருப்பு டப்பாவில் போடலாம். அப்படி இல்லைன்னா இந்த சுக்கை சின்னதாக கட் பண்ணி நீங்கள் ஒரு மஞ்சள் நிற நூலால் இந்த சுக்கை கட்டி ஒரு தாயத்து மாதிரி ரெடி பண்ணலாம். அந்த தாயத்தை உங்கள் வீட்டில் உங்கள் படிக்கிற பசங்களுக்கோ அல்லது வேலைக்கு போகிற பசங்களுக்கு, அல்லது கணவர் சரியாக ஒரு நிலையான வேலை கிடையாது, நிலையான வருமானம் கிடையாது,
படிக்கணும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லை அப்படிங்கிறவங்க கையில் நீங்கள் இதை கட்டி விட்டிங்கன்னா, கையில் கட்டலாம், அல்லது கையில் கட்ட பிடிக்காதவர்கள் அவங்களுடைய பர்ஸ்லேயோ அல்லது சட்டை பையிலையோ இந்த சுக்கை வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கும் பொழுது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆர்வமின்மை அதெல்லாம் காணா போயிட்டு எல்லாத்துலேயுமே ஒரு ஊக்கம், ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது அவங்களுக்கு நிச்சயமாக வருங்க. அதனால் சுக்கு வழிபாடு நாங்கள் இன்னும் செய்யலை அப்படிங்கிறவங்க நாளைய தினம் சுக்கு வாங்கி உங்கள் பூஜை அறையில் வைத்து பூஜை செய்து நீங்கள் கையில் வந்து தாயத்தாக கட்டி விடலாங்க. அடுத்த முக்கியமான பொருள் நம்ம பார்க்கறது செவ்வரளி மலர்கள். அதுவும் நாளைக்கு நீங்கள் முருகனை உங்கள் வீட்டில் வழிபட்டாலும் சரி அல்லது கோவிலில் வழிபட்டாலும் சரி, இந்த செவ்வரளி மலர்களை முருகனுக்கு வந்து அலங்காரம் செய்து நீங்கள் அழகு பாருங்கள். இந்த செவ்வரளி மலர்கள் எதற்கு நம்ம முருகனுக்கு சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் கிரகத்தோட அதிபதி முருக கடவுள், செவ்வாய்க்கு உகந்த நிறம் சிகப்பு. அதனால தான் நம்ம வந்து இந்த செவ்வரளிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். இந்த செவ்வரளி மலர்களை முருகனுக்கு சூடி அழகு பார்ப்பதன் மூலம் நம்முடைய கடன் பிரச்சனை அப்படிங்கிறது நிச்சயமாக தீரும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதனால் வாய்ப்புள்ளவர்கள் நீங்கள் வந்து மாலையாக உங்கள் கைகளால் தொடுத்து முருகனுக்கு போடலாங்க. அடுத்த பொருள் மிக முக்கியமான பொருள் தோரம்பருப்பு. இந்த தோரம்பருப்பு நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இருந்தாலும் நீங்கள் நாளைக்கு வந்து கல்லுப்பு மஞ்சள் பொடியெலாம் வாங்கும்போது நீங்கள் ஒரு 1/2 கிலோ துவரம்பருப்பு வாங்குங்க, அல்லது ஒரு 100 கிராம் துவரம்பருப்பு வாங்கி உங்களுடைய பூஜை அறையில் வையுங்க. ஏன்னா இந்த துவரம்பருப்பை பயன்படுத்தி நாளைக்கு வந்து மிக முக்கியமான ஒரு வழிபாடை நான் நாளைக்கு உங்ககிட்ட பகிர்ந்துப்பேன். ஸோ அப்போ நீங்கள் புதுசாக வாங்கின அந்த துவரம்பருப்பில் அதை செய்யும்பொழுது நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள், சொந்த வீடு, நிலம், தோட்டம், இதில் வந்து பிரச்சனைகள் இருக்குது, வில்லங்கங்கள் இருக்குது, வழக்கு இருக்குது, வரவேண்டிய நிலம் இன்னும் வரல அப்படிங்கிற பிரச்சனை எல்லாமே வந்து முழுவதுமாக நீங்கும். செவ்வாய் கிரகத்துக்கு உரிய தானியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவரை. அதனால தான் முருகன் வழிபாடில் துவரையை பயன்படுத்தி அன்றைய தினம் சாம்பாரோ அல்லது பருப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று செய்து நைவேத்தியமாக படைக்கணும்னு நம்ம சொல்கிறோம். ஸோ துவரம்பருப்பு அவசியம் வாங்குங்க. அடுத்தது கடைசியான பொருள் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய். இது வந்து ரொம்ப முக்கியம். நாளைக்கு வெள்ளிக்கிழமை பங்குனி உத்திரத்தில் நம்ம இந்த ஒரு பொருளை வைத்து நம்ம மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு தாந்திரிக வழிபாடு பண்ண போகிறோம். ஸோ இதை எல்லாருமே உங்கள் வீட்டில் ஏற்கனவே இருந்துச்சுன்னா பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்றைக்கி கூட இதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நாளைக்கு நம்ம பூஜையில் இதை பயன்படுத்தி தான் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடு செய்ய போகிறோம். ஸோ இந்த பதிவில் நம்ம 6 பொருட்கள் பார்த்துருக்குறோம், 6 மிக முக்கியமான பொருட்கள். இதை தவிர நீங்கள் நாளைக்கு முருகருக்கு அபிஷேகம் செய்வதற்கு சந்தனம் அல்லது விபூதி, பச்சை கற்பூரம், ஜவ்வாது, இது எல்லாமே நீங்கள் வாங்கலாம். அந்த மாதிரி கல்லுப்பு அதுவும் நீங்கள் வாங்கலாம். ஸோ உங்களால் என்ன முடியுதோ நாளைக்கு அதை வாங்கி வையுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் நம்முடைய சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.